இந்த வாய்மை அதிகாரத்துல நம்ம 10வது குறளுக்கு வந்துட்டோம். 10வது குறள்ல வந்து அவரு வந்து இவ்வளத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து இந்த 10வது குறள் வந்து இருக்கு. ஏன்னா இதுல வள்ளுவர் பேசுறார். இதுவரைக்கும் வந்து வள்ளுவர் எழுதினார். இது இது இப்படி இந்த விஷயம் இப்படி இந்த விஷயம் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த குறள்ல வள்ளுவர் பேசுறார். இது நமக்கு வந்து சொல்றாரு. என்ன எப்போ இவ்வளவு நேரமும் வந்துகிட்டு வந்து ஒரு 9 குறள் வந்து எழுதும் போது அது வந்து அந்த ஒரு அறிவு கொண்டு சிந்தித்து உலகில் உள்ள மக்களுடைய நடவடிக்கைகள் இதுகளை எல்லாம் சிந்தித்து நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு இந்த வாய்மைங்கிறது என்னங்கிறத பத்தி எல்லாம் இது பண்ணி வந்து எல்லாம் நான் வந்து சொன்னேன். ஆனாலும் கூட இதுல வந்து இந்த சொன்னதுல வந்து இந்த 9 குறளையும் என்னுடைய குரல் வந்து அதுல இல்லை. நானா வந்து ஒரு ஒரு சர்டிபிகேட் வந்து நான் ஒரு இடத்துல இருந்து நான் கொடுக்கல. நான் வந்து நாட்டு நடப்பு, மக்கள் நடப்பு, மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு அதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து எந்த இடத்துலையும் இது வந்து உயர்ந்தது, இதுதான் சால சிறந்தது, இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் வந்து அப்படி எதுவும் நான் சொல்லல. ஆனா நான் இந்த கடைசி குறள்ல வந்து என்னுடைய நான் என்ன நினைக்கிறேன், நான் சொன்னதை பற்றியே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். நீங்க வந்து இது வரைக்கும் நான் சொன்ன பல கருத்துக்களை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனால் நான் வந்து இந்த சொன்னதுகளை எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்துகிட்டு நான் வந்து மக்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போயிட்டணும்லாம் நீங்க நினைக்க கூடாது. வந்து நான் சொன்ன விஷயங்களை பத்திலாம் உண்மையான என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சில விஷயங்கள்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதுதான்ப்பா அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். சொல்றாரு இந்த குரல்ல, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. சொல்லிட்டார். யாம் அதாவது நான் சொல்லல, யாம் யாம் மெய்யாக மெய்யா கன்றவற்றுள் இல்லை, எனைத் தோன்றும் எங்க வார்த்தைகளை பாருங்க, யாம் மெய்யா கன்றவற்றுள் இல்லை,
எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. இந்த வாய்மைக்கு மேல ஒண்ணு இருக்காங்கிறது எனக்கு என்னை பொறுத்தவரை நான் இதுவரைக்கும் உண்மை என்று கருதியது எல்லாவற்றையும் நான் இவ்வளவு சொல்லுவது இதுகளை எல்லாம் நான் பார்த்து எவ்வளவோ நானும் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்றேன். யாம் மெய்யா கண்டவற்றுள் நான் எல்லாமே பல உண்மைகளை நான் தேடி அலைஞ்சு எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கிறேன். நாங்க சங்க பலகையில உட்கார்ந்து நாங்க அதுகளை எல்லாம் அந்த கருத்துக்களை ஏத்துக்கணும்னு அப்போ அது மாதிரிலாம் நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் போறேன். என்ன இதுக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு என்ன? அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்னையும் மெய்யாகத்தான் நான் எல்லாமே நான் பார்க்கிறேன். எது உண்மை அப்படின்னு பார்த்துதான் நான் இது எல்லாமே நான் எழுதுறேன். அந்த மாதிரி நான் மெய்யா கண்டவற்றுள் இல்லை. அத நான் எல்லாத்தையும் நான் பார்த்ததுல எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இந்த வாய்மையை விட வேற நல்லது என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் இதுதான் ஃபைனல் வேர்ட். வந்து அது ஒரு முத்தாய்ப்பு, ஒரு ஒரு சர்டிபிகேட். அத கூட ஆங்கிலத்துல சொல்லும்போது கூட அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அமங்கலமான வார்த்தையா இருக்கும். ஆனா அவங்க எதுக்காக அந்த 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 வேர்ட அவங்க சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஃபைனாலிட்டி. இதுக்கு மேல அத சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, த லாஸ்ட் நெயில் ஆன் த காஃபின் அப்படிம்பாங்க. அத சொல்லப்போனா கொஞ்சம் அமங்கலமான ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனா அவங்க அந்த இத சொல்றதுக்கு அப்படி வச்சிருக்காங்க. அவங்க மொழியில அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பெருசா பார்த்து ஒரு சொல்லக்கூடிய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் போடலாமா? அப்படித்தானே போடணும்னா, அத அவங்க நினைக்கல. ஆனா எதுக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்துல ஃபைனல் முடியுது. இதுக்கு மேல சொல்றதுக்கு இதுல வேற ஒண்ணு இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, அத சொல்லும்போது, த லாஸ்ட் நெயில் ஆன் த காஃபின் அப்படிம்பாங்க. அதாவது அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ளதுதான். ஒரு மனிதன் இறந்து அவன் அவன் அடக்கம் செய்யப்படுவதற்காக அவன் அந்த மயான பூமிக்கு அவன் எடுத்து செல்லப்படும்போது கூட அவனை முழுவதுமாக வீட்டிலிருந்தே அவனுடைய இருக்கக்கூடிய அந்த பெட்டிய முழுவதுமாகவே மூடி விட்டு போக மாட்டாங்க. கொண்டு போவாங்க அந்த வரைக்கும். அங்க யாராவது கடைசியில பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாரும் பார்த்து எல்லாம் முகத்தை பார்த்து எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கடைசி ஆணி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே குழியில இறக்குவாங்க. இது ஒரு ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். நேரல லிட்ரரி ஸ்பீச் இல்ல. அத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்தவருக்கும் இந்த உலகத்துக்குமான உள்ள தொடர்புகள் அப்படியே அதோட முடிஞ்சது. அதே மாதிரிதான் வள்ளுவர் இதுல ஒரு ஃபைனலா ஒரு வேர்டு சொல்றார். இது வள்ளுவரை தவிர யாரும் சொல்ல முடியாது. எங்கேயும் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அப்படிப்பட்ட அறம் வார்த்தைகள் சொல்றதுக்கு அந்த மனிதன் அவன் எவ்வளவு உண்மைகளை தேடி தேடி அலைஞ்சிருக்கணும் தெரியுமா?
அவன் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த அ இப்படிப்பட்ட ஒரு குரல குடுக்கிறதுக்காக தமிழ் மக்கள் பட்ட கஷ்டங்கள் எப்படி? அந்த சமுதாயமே இந்த ஜங்ஷன்லாம் தேடி தேடி அலைஞ்சு வள்ளுவர் கையில கொண்டு குடுத்து, இதெல்லாம் எழுதி கொண்டு சேர்த்துருங்க ஐயா. நாளைக்கு இந்த தமிழன் எப்படி இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. இவன் வந்து இவன் நாட்டையே இழந்துகிட்டு, இன்னொருத்தவங்கட்ட கொண்டு குடுத்துக்கிட்டு, அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து பேன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இவனுக்கு கொஞ்சமாவது வீரம் இருக்கான்னா, ஒண்ணு இல்ல. ஒரு பெரிய அ வல்லரசு மாரி இருக்கக்கூடிய ஒரு மத்திய சர்க்கார, நம்ம ஸ்டாலின் மாரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீரன் வந்து, அவன் எதிர்த்து நிக்கிற அந்த ஒரு இது, அப்படிப்பட்ட ஒரு வீரன் தான் வந்து "வாங்கடா எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொன்னா வரமாட்டுக்கான். அவர கால கைய பிடிச்சு கீழ இழுக்கான். அதச் சொல்றான், இதச் சொல்றான். அங்க ஒரு ஊழல்னா, இங்க ஒரு ஊழல்னா. ஆக இப்படிப்பட்ட மக்கள் வந்து இவங்க வருவாங்களோ, வரமாட்டாங்களோ தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து அதை எழுதி விடுங்கள். அத அப்படி எழுதுனா எப்படி வந்து ஒரு தந்தை பெரியார் வந்து இந்த வார்த்தைகள்னாலலாம் 2000 வருஷங்கள் வந்து திருவள்ளுவர் அமுக்கப்பட்டாலும் பிறகு வெளிய வந்து, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு தந்தை பெரியார் வந்தாரோ, அதற்கு பின்னால் இவர்களெல்லாம் வந்தார்களோ, அத மாரி எப்படியாவது ஒருத்தன் வருவான்யா. அதே மாரி இந்த தமிழ் சமுதாயமும் வந்தா எப்படி இருக்கும்? வரணும். இல்ல இந்த இந்த பையனும் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியுமாவது வந்துகிட்டு நீ வந்துகிட்டு நீ ஹிந்தி ஹிந்தி மொழிய வந்து நீ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துகிட்டு, நீ வந்துகிட்டு இங்கிலீஷ் வந்து மக்கள் வந்து வெட்கப்படுவார்களாம். இங்கிலீஷ் மொழிய வந்து இங்கிலீஷ படிச்சதற்கு. படிக்காததுக்கு தான் வெட்கப்படணும்ப்பா. படிக்காம போயிட்டோமே அப்படின்னு. இன்னைக்கு படிச்சதுனால தானே வந்து காந்தி, நேரு இவங்கெல்லாம் வந்துகிட்டு ஆங்கிலத்த படிச்சு ஆங்கிலேயன விரட்டுனாங்கல்ல. ஆங்கிலேயன் வந்து அந்த இதுகளெல்லாம் அவன் குடுக்காம இருந்திருந்தா, அது தெரியாம இருந்திருந்தா, நீ விரட்டாம சும்மா இருந்திருப்பில்ல. ஆங்கிலேயன் விவரம் தெரியாம செய்துவிட்டான். ஒரு இடத்துல வந்து ஒரு மொழிய வந்து நீ இவ்வளவு காலம் ஆச்சே இந்த அ மொழிய அந்த சமஸ்கிருத மொழிய, நீ வந்து மக்களுக்குள்ள ஒரு பொது மொழியா நீ ஆக்குனியா? அத வந்து தேவ மொழின்னு சொல்லி வந்து பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு, நீ 4 பேரும் அதுக்குள்ளதான் வந்துகிட்டு ஆண்டவன் இருக்கான். அதுக்குள்ளதான் அவர் இருக்காரு, இவர் இருக்காரு சொல்லி அத காப்பாத்திக்கிட்டு தானே நீ இருந்த. நீ பொதுமக்களுக்கு அது வரவே இல்லையே. பைபிள வந்து எப்படி ஹீப்ருவுல கொண்டு வச்சுக்கிட்டு, அத வந்து வெளியே அ சொல்லாம இருந்து, என்னைக்கு வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து அந்த பைபிள் வெளிய வந்துச்சோ, அன்னைக்கு தானே வந்து இவ்வளவு கருத்துக்கள் ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு சாதாரண மக்களுக்காக பாடுபட்டிருக்காருயா. அவரு வந்து பெரிய பணக்காரங்களுக்காக அவரு வரல. பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து. பாவிகள்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏழைகள். அத பாவிகள்னு அவங்க அந்த நேரத்துல அந்த ஒரு ரிலிஜியஸ் டெர்ம்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஏழைகளை ரட்சிக்க வந்தவர். ஏற்றத்தாழ்வை ரட்சிக்க வந்தவர். ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் போக்க வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இருந்திருக்காரு. அதையெல்லாம் வெளியே கொண்டு வரலையே. நீ உன் மொழிய வந்து வெளிய சொல்லவே இல்லையே! அந்த லாங்குவேஜ வந்து அவன் உனக்கு சொல்லிக் குடுத்தான். அதுல நீ படிச்ச. அதுல வந்து லா படிச்ச. இங்க இருந்துகிட்டு போய் லண்டன்ல போய் அ லா படிக்கிறதுக்கு போயி நீங்க எல்லாம் இது பண்ணி வந்து அதை பயன்படுத்தியே நீங்க வந்து அவங்கள விரட்டிட்டீங்களே! பைத்தியக்கார பயல்ல அவன். உங்களுக்கு படிப்ப சொல்லிக் குடுத்தானே! அப்போ இன்னைக்கு இவன் சொல்றான், நம்மகிட்ட வந்துகிட்டு இங்கிலீஷ படிக்கிறதுக்கு வெட்கம் அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கா?
ஒரு ஒரு மனுஷன் வந்து சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒரு கருத்த வந்து சிந்திச்சு பேச வேண்டாமா? எதற்காக வந்து வெட்கப்படணும்? அப்போ நான் வந்து அதையெல்லாம் இது பண்ணிட்டு, உடனே வந்துகிட்டு நான் வந்து இந்திய படிச்சுட்டு, இந்திய படின்னு சொல்றியே! என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து மக்கள் எல்லாம் இந்த மாரிலாம் இருந்து நம்ம மக்கள் இதுகளுக்கெல்லாம் வந்து இது இந்த நிலையெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு நாம வந்து ஸ்டாலின விட்டா இன்னைக்கு யாருங்க இருக்கா? அந்த வீரன மாரி இன்னைக்கு யார் இருக்கா? நீ அப்படிப்பட்டவன் வா! அவ்வளவு வேணும். நீ ஸ்டாலின மாரி அவ்வளவு வேணும் வா! ஸ்டாலின் மாத்தி உனக்கு மாத்தி அப்படி இப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் தான் இருங்க. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அ அவனுக்கு வந்து நீ வந்து இடம் குடுக்கறதுக்கு நீ வந்து இவர விரட்டணும்னு நினைக்கியே! ஆக அப்படியெல்லாம் பார்த்து குடுத்த திருக்குறள். அத வந்து அவரு படிச்சு அவரு சொல்றாரு. அவரு அவ்வளவு இதுகளையும் படிச்சுட்டு, ஒரு எழுத ஆரம்பிச்சு ஒரு 30வது அதிகாரத்திலேயே அவர் அத சொல்லியிருந்தார். "யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை. எனைத்தொன்றும் வாய்மையே நல்லவினை." எப்பா! அத விட நல்லது ஒண்ணு கிடையாது. இதுதான். ஆக இதுகளை எல்லாம் வந்து வரணும். அ இந்த வள்ளுவத்தை வாழ வைக்கணும். அத வந்து நாம செய்யணும். சரி நண்பர்களே! நாம அ இந்த வாய்மைங்கிற அதிகாரத்த நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இனிமே அடுத்தால இன்னொரு அதிகாரத்த பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.